இயேசுவின் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், முந்தி செயல்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 29. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரலடையேன் என்றான். But Peter said unto him, although all shall be offended, yet will not I. மார்க் சாப்டர் 14 verse 29. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட பேதுரு சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாரும் உமது நிமித்தம் இடரல் அடைந்தாலும், பேக்லாக் ஆனாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு விசுவாச அறிக்கையாக இயேசுவினிடத்தில் பேதுரு குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல மற்ற சீஷர்கள் எல்லாரும் அமைதியா இருந்த போது பேதுரு முந்திக் கொண்டு பேசுகிறார், முந்தி செயல்படுகிறார். இதை போல் நாம் இந்த நாட்களில் முந்தி செயல்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இடத்துல அடுத்தது என்ன நடக்க போகுது, உங்கள ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், காட்டி கொடுக்கிற நிமித்தமாக என்னெல்லாம் பாடுகள் சம்பவிக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க சீஷர்களுக்கு அப்பம் பிட்டு கொடுக்கிறாரு, திராட்சை ரசம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சாலும் அநேக காரியங்கள் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகும் அப்படின்னு இந்த மாதிரியான காரியத்தை குறித்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதை கேட்டு கொண்டு இருக்கிற சீஷர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் ஷாக்கா இருந்திருக்கும், இன்னொரு பக்கம் பயமா இருந்திருக்கும், இன்னும் அநேக விதத்துல அவங்க தங்களுக்குள்ள பேசிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாரும் அமைதியா இருக்கிறப்போ பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, இம்மிடியட்டா வாய்ஸை ரைஸ் பண்ணி சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாரும் ஓடி போனாலும் இடரல் அடைந்தாலும் நான் போகமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொடுக்கறது தான் நம்ம வாசித்தோம். அதாவது அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாரும் மேபி சில பேர் பேதுருக்கு முன்னாடியே பயந்து நடுங்கிருக்கலாம். ஐயோ, நம்ம மாஸ்டரை அவங்க வெட்டிட்டாங்கன்னா, நம்ம மாஸ்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன ஆகும், எப்படி மறுபடியும் நம்ம செயல்படுவோம் இப்படின்னு நிறைய காரியம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள பேசுனதை கேட்டுட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு, நான் என்னைக்குமே பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு. சொன்னதபடிதான் அவர் செஞ்சாரு. நமக்கு தெரியும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ண வராங்க. அந்த இடத்துல நடந்த கதை நமக்கு தெரியும். பேதுரு சண்டைக்கு நிக்கிறாரு. வந்தவங்கள ஒருத்தனுடைய காதை வெட்டிட்டாரு. அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவுக்காக முந்தி செயல்பட்டவர். மற்ற சீஷர்கள் எல்லாம் ஓடி போறாங்க. ஆனால் பேதுரு மாத்திரம் அங்க நின்னு இயேசுவுக்காக குரல் கொடுக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போ இந்த பேதுரு இயேசுவுக்காக முந்தி செயல்பட்டாரோ, குரல் கொடுத்தாரோ, அப்போ பிசாசுக்கு தெரியும் இவனை எந்த இடத்துல பிடிக்கணும், எந்த சிச்சுவேஷன்ல இவனை லாக் பண்ணணும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதே பேதுரு இயேசுவால் எச்சரிக்கை செய்யப்பட்டும் 3 முறை இவரை தெரியவே தெரியாது, இந்த மனுஷன் யாருன்னே தெரியாதுன்னு மருத்தத்தோடு சபிக்கவும் செய்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, இன்றைக்கு நாம தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மோட அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அநேகர் இருந்தாலும் இயேசுவுக்காக எழும்பி செயல்படுகிறது, இயேசுவுக்காக அநேக காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் நாம் ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்முடைய பலவீனம், நான் எந்த இடத்துல விழுந்து போவேன், எந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க முடியும்னு எதிராளிக்கு நல்லா தெரியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்காய் நாம் முந்தி செயல்படுகிறது எந்த அளவிற்கு நல்லதோ, இம்பார்ட்டன்டோ, அதை விட மேலான காரியம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும், விழுந்து விடாமல் இருக்கணும். தேவனுக்குரிய காரியங்கள்ல ஜாக்கிரதை, அஜாக்கிரதை என்ற அந்த எண்ணமே உள்ள வராம நம்ம செயல்படணும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார், பிரசங்கிக்கிற, அதாவது உங்களுக்கு புத்திமதி சொல்றேன், அநேக காரியங்களை எழுதுகிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், தேவனுடைய நற்செயல்களை இப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தர்றேன், நான் விழுந்து விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கிறேன் அப்படின்னு.
அப்படின்னா தன்னை எந்த அளவிற்கு அவர் காத்து கொள்ளுகிறார் அப்படின்னு அந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லி தருகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்காக நம்ம செயல்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம பிரசங்கம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்றது, சில காரியங்களை தேவனுக்காக முன்னின்று நடத்துகிறது, இது எல்லாம் இருந்த போதிலும் எந்த இடத்திலும் நம்மை மற்றவர்கள் குறை சொல்லாதபடிக்கு, நம்மை தேவனுடைய காரியத்தை விட்டு பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும். நான் எப்போ தேவன் எனக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்பட்டு ஆவியானவருடைய துணையோடு நான் ஓடுகிறேனோ, அப்போது நான் ஜாக்கிரதையா ஓடுவேன், விழுந்து விடாமல் ஓடுவேன். தேவனுக்குரிய காரியங்களை அவருக்குரிய விதமாய் ஆவியானவருடைய ஆலோசனையின்படி செய்வேன். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை ஓடும்படியாக அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த ஓட்டத்திலே நாங்கள் துரிதமாய் செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நாங்க ஓடுற ட்ராக்ல மிகுந்த ஜாக்கிரதையோடு ஓட, வழி விலகாமல், நாங்க இடறி விடாமல் இருக்க ஆவியானவரே நீங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை கால்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.